ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தலைவா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பைனான்ஸ் வெப்3 வேலெட்டில் நடக்கிற ஸ்டார் நிஃப்ட் அப்படிங்கிற NFT ஆட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். 1.25 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ராப்காக ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆட்ராப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு XP பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே டோக்கன் லிஸ்ட் ஆகிறப்ப TG எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னிப் டோக்கனாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி தான் அந்த ஆட்ராப் வந்து நடக்க போகுது. NFTஸை மின் பண்ணிவிட்டு டெய்லி செக்இன் பண்ணுறது மூலிமா அந்த XPஸை உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த ஆட்ராப்பில் ஜாயின் பண்ணுறவங்களால $20 to $30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த ஆட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஆட்ராப் பற்றின அப்டேட் வந்தாலோ இல்லை புது ஆட்ராப் வந்தாலோ நம்முடைய டெலகிராமில் தான் நான் ஃபஸ்ட் அப்டேட் பண்ணுவேன். ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் கிடச்சிரும். அதனால் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த ஆட்ராப் எண்ட் ஆகிறதுக்கு இன்னும் 12 days இருக்குது. ஸோ அதனால் இந்த 12 daysக்குள்ளே ஆட்ராப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண பாருங்கள். எவ்வளோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அலோகேஷன் கிடைக்கும். இப்போ இந்த ஆட்ராப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆப் அப்டேட்டில் இருந்தான்னு செக் பண்ணுங்கள். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஹோம் செக்ஷனில் லெஃப்ட் சைட் டாப்பில் பைனான்ஸ் லோகோ இருக்கும். அந்த லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைட் டாப்பில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு செக் ஃபார் அப்டேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆப் அப் டு டேட்டில் இருக்குதான்ட்டு உங்களால் செக் பண்ணிக்க முடியும். இப்போ என்னோடய ஆப் வந்து அப்டேட்டட் வெர்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அப்டேட் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பைனான்ஸ் ஆப் வந்து அப்டேட் ஆகிடும். ப்ளே ஸ்டோரில் ஆப் கிடையாது. ஸோ இந்த மெத்தட் பயன்படுத்தி உங்களோட ஆப்பை அப்டேட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் பேக் வந்துட்டு ஹோம் செக்ஷனுக்கு வந்துடுங்க. இப்போ ரைட் சைட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேலட் செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாப்பில் எக்ஸ்சேஞ்ச் வெப்3 அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் வெப்3 அப்படிங்கிறத தான் நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. ஸோ ஜஸ்ட் வெப்3 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வெப்3 கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் வேலட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சிம்பிளாகவே உங்களோட வேலெட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பேக்கப் எடுத்துருங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $7 வந்து பார்த்தீங்கன்னா BNB நீங்கள் வந்து லோட் பண்ணி வச்சுடுங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்சேஞ்சிலேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். அட்ரஸ்க்கு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ரிசீவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட BNB அட்ரஸ் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இதில் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து டெபாசிட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டேரெக்டாக ஆட்ராப் அட்டன் பண்ணலாம். அண்ட் இந்த ஆட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு OP-BNB வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். $0.1 OP-BNB இருந்தாலே போதும். ஆட்ராப்பில் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆட்ராப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆட்ராப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேனர்ஸ் இருக்கும், ரிவோக்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருந்திருப்போம். அதை விட்டுருங்க. ஸ்லைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்டார் நிஃப்ட் அப்படிங்கிற ஒரு பேனர் இருக்கும். இந்த பேனரை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட வேலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் வேலெட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துருக்கும். ஜஸ்ட்டு சைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். வேலெட்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஆப்ஷனாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோடை தான் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த ரெஃபரல் கோடு வந்து நம்மளுடைய டெலகிராமில் இதுக்கு முன்னாடியே நான் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் டேப் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு அந்த ரெஃபரல் லிங்க் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். அதாவது அந்த கோடை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெஃபரல் கோடு வந்து பைண்ட் ஆகிடும். பைண்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாஸ்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். கீழே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டாஸ்க்காகவே வந்து ட்விட்டரில் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. பைனான்ஸையும் ஸ்டார் நிஃப்ட்டையும். சிம்பிள் தான் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபுல்லாக பேக் வந்துடுங்க. உங்களோட எக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா சர்ச் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் நிஃப்ட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் நிஃப்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை ஃபாலோ பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக் வாங்க. அடுத்ததான் நம்மளை வந்து பைனான்ஸ் வெப்3 வேலெட் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு மறுபடியும் சர்ச் பாரில் பைனான்ஸ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ பைனான்ஸுன்ட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வெப்3 வேலெட் வந்துருக்கு. ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வெப்3 வேலெட்டை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு பேக் வாங்க. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற உங்களோட ப்ரொஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் இருக்கும். அந்த யூசர் நேம் அப்படியே இந்த இடத்துல என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல செக் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாதீங்க. மேலே வந்து ஃபாலோ ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபாலோ ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே பேக் கிளிக் பண்ணிவிடுங்க. பேக் வந்துடுங்க.
அண்ட் பேக் வந்துட்டு அப்புறம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பைனான்ஸ் வெப்3 வாலெட்டை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் ஃபாலோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு மறுபடியும் பேக் வந்துடுங்க. ஓகேங்களா? எதுக்காக நான் இந்த மாதிரி பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, டேரெக்டாக வந்து இந்த வெப்3 வாலெட்டில் போய் ஃபாலோ கொடுத்தோம் அப்படின்னா அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் தலைவலி வேலையாக இருக்கும். அதனால தான் அப்படி பண்ண சொல்லியிருந்திருப்பேன். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் ஃபாலோ கொடுக்க சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ ரெண்டுமே வந்து ஃபாலோ ஆகிடுச்சு. ஃபாலோ ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட யூசர் நேம் நம்ம வந்து என்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண போகிறேன். யூசர் நேம் என்டர் பண்ணதுக்கப்புறம் செக் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா செக்கிங் அப்படின்ட்டு வரும். இப்போ அப்படியே விட்டுருங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்கிங் வந்து முடிச்சுட்டு டன் அப்படின்ட்டு மாறிடும். டன்னுட்டு மாறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு 5 XP வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அது கொஞ்சம் நேரத்தில் ஆட் ஆகிடும். இப்போ நாம் அடுத்த டாஸ்க் பார்க்கலாம். அண்ட் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் சொல்லிடுறேன், நீங்கள் ஃபாலோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டன் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது டன் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம Quest 2 பார்க்கலாம். Quest 2ல் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா NFTஸை வந்து மின்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாஸ்க்கும் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் நவ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த மின்ட் நவ் அப்படிங்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து BNB வந்து ஃபீஸ் கேட்பாங்க. அந்த BNB நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ணணும். ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $0.17 ஒரு 20 ருபீஸ் கிட்ட வரும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஃபீஸ் நம்ம வந்து பே பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வரும். இந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் இந்த இடத்துல கிளைம் ரிவார்டு அப்படின்ட்டு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரிவார்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ரிவார்டு கிளைம் ஆகிறதுக்கு சம்டைம்ஸ் வந்து எரர் ஆகலாம். இப்போ நம்மளுக்கு ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து NFT மின்ட் பண்ணியிருக்கோம். உடனே கிளைம் கொடுத்தா கிளைம் ஆகுது இல்லையா? ஸோ கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம கிளைம் பண்ணலாம். அது வரைக்கும் அடுத்த டாஸ்க் இப்போ நம்ம பண்ணலாம். அடுத்த டாஸ்க் Quest 3. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஓட்டு பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஓட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் OPBNB வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். ஒரு 50 பைசா கூட வராது. 0.01 தான். ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஃபீஸ் வந்து பே பண்ணிவிடுங்க. ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் ஓட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வந்துடுச்சு. கிளைம் ரிவார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரிவார்டை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அண்டு இந்த ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். டெய்லி செக்இன் மாதிரி தான் இது. டெய்லி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓட் பண்ணிக்கலாம். see you tomorrow அப்படின்ட்டு காமிச்சிருக்கு பாருங்கள். நாளைக்கு வந்து மறுபடியும் நீங்கள் ஓட் பண்ணுறப்ப உங்களுக்கு டெய்லி வந்து இது மூலிமா 5 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும்ட்டு நினைக்கிறேன். இப்போ மேலே வந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த கிளைம் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரிவார்டை வந்து கிளைம் பண்ணலாம். கிளைம் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அகைன் நம்மளுக்கு வெரிஃபிகேஷன் இன் ப்ரோக்ரஸ்ன்ட்டு வருது. கொஞ்சம் நேரம் விட்டு ட்ரை பண்ணலாம். இப்போ கீழே வந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து Quest 4. இந்த Quest 4ல் வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸ் வெப்3 எலைட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மின்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு மின்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்டு ஒரு கண்டிஷன் இருக்குது இந்த NFT மின்ட் பண்ணுறதுல. அது என்னென்ட்டு சொல்லிடுறேன். கீழே வந்து பார்த்தோம்னா எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. Quest 4 நம்ம வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட வேலெட்டில் 0.01 BNB வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணணும். OPBNB ஃபீஸாக பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து உங்களோட எலிஜிபிலிட்டி. அது இருந்துச்சுனாலே உங்களால் அந்த NFT வந்து மின்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 0.01 BNB வந்து இருக்குது. நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருந்திருப்பேன். ஒரு $7 BNB வந்து பர்ச்சேஸ் பண்ணி வைங்க அப்படின்ட்டு. ஜஸ்ட் நீங்கள் ஹோல்டு மட்டும் தான் பண்ண போகிறீங்க. ஃபீஸ்க்கு பே பண்ண போகிறது கிடையாது. NFT மின்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபீஸ் கேட்டிருக்காங்க. கண்டினியூ கிளிக் பண்ணிவிட்டு ஃபீஸையும் வந்து பே பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வந்துடுச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளைம் ரிவார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ரிவார்டை கிளைம் பண்ணால் மட்டும் போதும். ஜஸ்ட்டு கிளைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். இதுக்கு நம்மளுக்கு 5 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்துட்டு இந்த Questக்கான ரிவார்டு தான் நம்ம இன்னும் கிளைம் பண்ணாமல் இருக்கோம். இப்போ கிளைம் கிளிக் பண்ணிவிட்டு கிளைம் பண்ணிக்கலாம். அட என்ன கருமாந்திரன்றது தெரியல. இது வந்து வெரிஃபிகேஷன் இன் ப்ரோக்ரஸ்ன்ட்டு வருது. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிளைம் ஆகிடும். ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் கிளைம் ஆகிடுச்சு. செகண்ட் அக்கௌண்ட்டில் கிளைம் பண்ணுறேன், கிளைம் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் நேரம் விட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கிளைம் ஆகிடும். இந்த ப்ராசஸ் படி தான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல டோட்டல் எவ்வளோ அப்படின்ட்டு காட்டும். ஸோ அதில் பார்த்துட்டு எவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட ரெஃபரல் கோடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரெஃபரல் கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரெஃபரல் ஐடி என்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பெர் ரெஃபருக்கு உங்களுக்கு 8 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. உங்களால் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். நான் சொன்னது உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே வந்து எலிஜிபிலிட்டிக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் படித்து பார்த்து என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஓட்டு மட்டும் டெய்லி பண்ணுங்கள். 12 டேஸ் கிட்ட ஆட்ராப் இருக்குது. ஸோ 2 வாரத்துக்கு நீங்கள் வந்து இந்த ஆட்ராப் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி வரும். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு சிம்பிளாக அவங்க கொடுத்துருக்கிற இந்த டாஸ்க்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸ்பீஸை உங்களால் எவ்வளோ தர கிளைம் பண்ண முடியுமோ கிளைம் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் ஆகிடுச்சு. இதுக்கும் நம்மளுக்கு கிளைம் ஆகிடுச்சு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும்.
இவங்க கொடுத்துருக்கிற சின்ன சின்ன டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸ்பீஸை கிளைம் பண்ணுங்கள். எவ்வளோ அதிகமான எக்ஸ்பீஸ் நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ வந்து அலோகேஷன் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜி அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஜி டேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் நிஃப்டோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டலில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் வந்து எப்போ வித்ட்ரா பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன். சப்போஸ் இன்கேஸ் ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் பின் பண்ணி வைக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல ஆட்ராப்போட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you, bye bye and tada guys.